பிரைஸ் லார்ட். தவறு செய்வது மனுஷனை இயல்பு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தவறு செய்வது இயல்பாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறானோ அவன் தலைவன் ஆகிறான். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை அந்த தவறுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்றது தான் உண்மை. இதுதான் வேதத்தில் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நம்ம எப்போ அறிக்கை செய்ய முடியும்னு சொன்னால், நான் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் மனப்பூர்வமாய் அதை உணர்கிறானோ அவனால் மட்டும்தான் நான் தவறு செஞ்சிட்டேன்றதை அறிக்கை செய்ய முடியும். அதை உணர்ந்தவன் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ எதெல்லாம் பாவம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, சில நேரத்தில் இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் யதார்த்தம் தானே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. பட் சிம்பிளாக பாவம் அப்படின்னா ஒன்று தாங்க. நம்ம பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம பெற்றோர் இடத்துல எதெல்லாம் நம்ம சொல்ல முடியலையோ, எதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பாவம்தான். கணவன் மனைவியாய் குடும்பமாக இருப்போம்னு சொன்னால், கணவன் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, இல்லை மனைவி தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே பாவம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவன் தன்னுடைய டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பாவம். பாவத்தை கண்டறிவது இவ்வளோ ஈஸி தான். ஆனால் நம்முடைய பாவங்களை கண்டறிவது எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்து நம்ம மன்னிப்பு கேட்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்கே நம்ம இதை சொன்னால் நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ, குற்றப்படுத்திடுவாங்களோ, இல்லை பனிஷ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம ஒதுக்கிடுவாங்களோன்னு சொல்லி இந்த பயம் பல நேரத்தில் அந்த பாவத்தை சிலர் உணர்ந்தும் அதை அறிக்கை செய்ய விடாமல் நம்முடைய இருதயம் நம்மை தடுக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பாவத்தை துணிகரமாக செய்த நமக்கு அந்த பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு, அதை அறிக்கை செய்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிற சான்ஸை மட்டும் ஏன் நம்மளால் தைரியமாக ஏற்றுக்க முடியலன்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பாவம் செய்து கடைசி வரை அந்த பாவத்துக்கு அடிமையாக இருப்பதை விட அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்துக்கான மன்னிப்பை நம்ம கேட்கும் போது நம்முடைய பாவத்திலேருந்து திருத்தப்பட்டோன்ற அந்த உணர்வு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்திலேருந்து நான் திருந்தி விடுதலை அடைந்தேன் அப்படின்ற அந்த குற்ற உணர்வுலேருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக மாறும். மேபி நம்ம பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கும் போது மனுஷர்கள் அக்செப்ட் பண்ணாமல் போகலாம், மனுஷர்கள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம எப்போ நம்முடைய பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு நம்ம மனமாற்றத்தோடு கூட அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறோமோ, அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்தமாக்கி நம்மை உண்மையுள்ளவர்களாய் மாற்றவும் அக்செப்ட் பண்ணுறவும் ரெடியாக இருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாய் நாமே ஒரு விஷயம் இந்த நாளில் நம்ம எதை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் பண்ணலன்றதை நம்ம தெரிஞ்சு நம்முடைய தவறுகளை திருத்தி கொள்ளோன்னு சொன்னால் நிச்சயமாக இன்று நாமும் தலைவராகலாம். இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். Thank you and God bless you.